மகாகாளீஸ்வரர் கோவில் பற்றிய நம்ப முடியாத 3 அதிசயங்கள். உஜ்ஜயினி நகரம் மகாகாலரின் அரசாட்சிக்குட்பட்டது. இங்கு ராஜா விக்ரமாதித்தன் காலத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மன்னரும், முதலமைச்சரும் அல்லது பெரிய அரசியல் தலைவர்களும் இரவு நேரத்தில் தங்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுள்ளது. இங்கு தங்கும் எந்த தலைவரும் விரைவில் தமது அதிகாரத்தை இழப்பார்கள் அல்லது அவர்களது ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அதனால் முக்கிய பிரமுகர்கள் இரவு ஆரத்திக்கு பிறகு உஜ்ஜயினியை விட்டு வெளியேறி விடுவார்கள். மகாகாளேஸ்வரரே இங்கு காலத்தை ஆளும் ராஜா. நவகிரகங்களின் இருப்பிடம் இது. மகாகாளேஸ்வரர் ஆலயம் நவகிரகங்களின் மைய புள்ளியாக கருதப்படுகிறது. இங்கு வந்து வழிபடுவது 9 கிரகங்களின் தோஷங்களையும் நீக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயம் இந்தியாவின் 7 முக்தி தலங்களின் ஒன்றாகும். அதாவது இங்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு எளிதில் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாகாளேஸ்வரர் கோவிலின் 3வது மாடியில் நாகச்சந்திரேஸ்வரர் என்ற லிங்கம் உள்ளது. இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நாகத்தின் மீது சிவன் பார்வதி அமர்ந்திருக்கும் அரிதான வடிவம். இந்த சன்னதி வருடத்திற்கு ஒரு முறை நாக பஞ்சமி அன்று மட்டுமே திறக்கப்பட்டு ஒரு நாள் மட்டுமே தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் பக்தர்கள் 2வது மாடியில் உள்ள ஓம்காரேஸ்வரர் லிங்கத்தை தரிசிப்பார்கள். பஸ்ம ஆரத்திக்கு தேவையான புனித சாம்பல் தயார் செய்யப்படுவது ஆலய வளாகத்தில் இருக்கும் ஒரு அகண்ட அக்னியில் இருந்துதான். இந்த அக்னி நிரந்தரமாக, அதாவது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. கபிலா பசுவின் சாணம் மற்றும் சில புனித மரங்களின், அதாவது அரசமரம் போன்ற மரங்களின் கட்டைகள் மட்டுமே இந்த அக்னிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு எழும் புகையும் சாம்பலும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மகாகாளேஸ்வரர் ஆலயம் இந்தியாவின் முதல் 10 தாந்திரிக கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கால பைரவரை காவல் தெய்வமாக கொண்டுள்ள இந்த உஜ்ஜயினி பகுதி தாந்திரீக வழிபாடுகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ரகசிய தகவல்களை நீங்கள் இதுவரை கேட்டிருக்கிறீர்களா என்று கமெண்டில் பதிவிடவும்.